என் தங்கமே, அம்மன் எச்சரிக்கை என்பது வெறும் பயமுறுத்தும் சைகை அல்ல. அது தாயின் கருணையால் முன்பே கொடுக்கப்படும் பாதுகாப்பு அழைப்பு. குழந்தை தீயை தொட போகும் போது தாய் தடுக்கிறாள். அது கோபத்தால் அல்ல, காப்பாற்ற வேண்டும் என்பதால்தான். அதுபோலவே அம்மன் உன் வாழ்க்கையிலும் பல முறை முன்பே எச்சரிக்கை தருகிறாள். ஆனால் அந்த எச்சரிக்கை எல்லாம் எப்போதும் பெரிய சத்தமாக வராது. சில நேரங்களில் அது ஒரு அமைதியின்மையாக வரும். சில நேரங்களில் காரணமில்லாத மனக்குழப்பமாக வரும். சில நேரங்களில் ஒரு மனிதரை பார்த்தவுடன் உள்ளம் பின்னோக்கி இழுக்கும். சில நேரங்களில் ஒரு பாதை சரியாக தெரியாமல் தோன்றும். சில நேரங்களில் ஒரு முடிவு எடுக்க போகும் போது இதயம் கனமாகும். சில நேரங்களில் கனவில் கூட சைகை வரும். சில நேரங்களில் உடல் திடீரென்று சோர்ந்து நிற்கும். சில நேரங்களில் வாயில் வார்த்தை வராமல் தடைப்படும். இவை எல்லாம் சாதாரணம் என்று நாம் நினைத்தாலும் பல நேரங்களில் இவை அம்மன் தரும் முதல் எச்சரிக்கைகள். அந்த எச்சரிக்கையை மதித்து நின்றால் பல காயங்கள் தவிர்க்கப்படும். ஆனால் கேட்காமல் தொடர்ந்து ஓடினால் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம் கொஞ்சம் கடினமாகி விடும். என் தங்கமே, அம்மன் எச்சரிக்கையை கேட்காமல் இருந்தால் முதலில் உடையும் விஷயம் வெளியிலுள்ள சூழ்நிலை அல்ல. முதலில் உடையும் விஷயம் உன் உள்ள அமைதி. ஏனெனில் உள்ளம் ஏற்கனவே இது சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனாலும் மனம் பிடிவாதமாக தன் ஆசையை தேர்வு செய்கிறது. அப்போது வெளியில் அனைத்தும் சரியாக இருப்பது போல இருந்தாலும் உள்ளே ஓர் அமைதியற்ற அலை எழத் தொடங்கும். நீ எடுத்த முடிவில் முழு நிம்மதி இருக்காது. நீ நம்பும் மனிதருடன் பேசினாலும் ஏதோ ஒன்று சரியாகத் தோன்றாது. நீ சென்ற பாதையில் வெற்றி கிடைத்தாலும் உள்ளம் முழுமையாக சந்தோஷப்படாது. ஏன் தெரியுமா? ஆன்மா உண்மையை அறிவது, மனம் மறுக்கிறது. இந்த முரண்பாடுதான் துன்பத்தின் முதல் விதை. அதனால்தான் அம்மன் எச்சரிக்கையை மீறுவது என்பது வெளியில் தவறு செய்வதற்கு முன் உள்ளே தன்னைத்தானே விட்டு விலக ஆரம்பிப்பது. என் தங்கமே, எச்சரிக்கையை மீறினால் அடுத்ததாக வரும் விளைவு குழப்பம். ஆரம்பத்தில் நீ உன் முடிவை நியாயப்படுத்த முயல்வாய். இல்லை, இது சரியாகிவிடும் என்று சொல்லிக்கொள்வாய். அவர் மாறிவிடுவார் என்று நம்புவாய். இது இப்போதைக்கு மட்டும் என்று தள்ளிப்போடுவாய். எல்லோரும் இப்படி தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று உன்னை சமாதானப்படுத்துவாய். ஆனால் உள்ளம் ஒத்துழைக்காது. அப்போது மனம் தெளிவிழக்கும். சரி தவறு கலந்து தெரியும். எச்சரிக்கை கொடுத்த உணர்வை நீ பலவீனம் என்று தவறாக எண்ணுவாய். உன் உண்மையான உள்ளக்குரலை சந்தேகப்படுவாய். பிறர் சொல்வதையே அதிகம் கேட்பாய். உன் ஆன்மாவின் அறிவை இழந்து வெளியிலிருந்து அனுமதி தேடும் நிலைக்கு செல்வாய். இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஏனெனில் ஒருமுறை உன் உள்ள குரலை நீ புறக்கணித்துவிட்டால் பின்னர் வாழ்க்கையில் பல தவறான கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, அம்மன் எச்சரிக்கையை மீறும்போது உறவுகளில் மிக ஆழமான பாடங்கள் வரும். ஏற்கனவே உள்ளம் இந்த மனிதர் உனக்கு அமைதி தரமாட்டார் என்று சொன்னாலும் நீ அன்பின் பெயரில் பிடித்து கொண்டால் பின்னர் காயம் ஆழமாகும். ஆரம்பத்தில் அவர் மிகவும் அன்பாக இருக்கலாம். உன்னை புரிந்து கொள்கிறார் போல நடக்கலாம். உன் பலவீன நேரத்தில் அருகில் நின்று நம்பிக்கை தரலாம். ஆனால் அம்மன் முன்பே காட்டிய சிறிய அறிகுறிகளை நீ புறக்கணித்திருந்தால் பின்னர் அதே மனிதர் உன் மன அமைதியை உடைக்கும் கருவியாக மாறலாம். உன் வார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்தலாம். உன் அன்பை பலவீனமாக கொள்ளலாம். உன் பொறுமையை உரிமை என்று நினைக்கலாம். அப்போது நீ அழுவாய். இவ்வளவு தெளிவான சைகை இருந்தும் நான் ஏன் கேட்கவில்லை என்று உன்னை நீயே கேட்பாய். இதுதான் விளைவு. தெய்வம் தண்டித்தது அல்ல. நீ தவிர்க்கக்கூடிய காயத்துக்குள் நுழைந்தாய். என் தங்கமே, அம்மன் எச்சரிக்கையை கேட்காமல் இருந்தால் பண விஷயத்திலும் பெரிய சுமைகள் வரும். சில சமயம் உள்ளம் சொல்வது, இந்த ஒப்பந்தம் சரியில்லை என்று. இந்த மனிதரிடம் பணம் கொடுக்காதே என்று. இந்த நேரத்தில் இந்த செலவு வேண்டாம் என்று. இந்த வேலைக்கு கையெழுத்திடாதே என்று. ஆனால் ஆசை, அவசரம், நம்பிக்கை அல்லது பயம் இவைகளில் ஏதோ ஒன்று உன்னை தள்ளிவிடும். அப்போது ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றும்.
ஆனால் பின்னர் தான் சுமை தெரியும். பணம் திரும்ப வராது. நம்பிக்கை உடையும். கடன் சுமை அதிகரிக்கும். மன அமைதி குலையும். வீட்டில் பதட்டம் உருவாகும். அதற்கு பிறகு தான் நீ நினைப்பாய், அந்த நாளே உள்ளம் என்னை நிறுத்தியது. ஆனால் நான் கேட்கவில்லை. அதனால்தான் என் தங்கமே, தெய்வ எச்சரிக்கை என்பது வெறும் ஆன்மீக விஷயம் மட்டும் அல்ல. அது வாழ்க்கையின் நடைமுறை பாதுகாப்பு. என் தங்கமே, சில நேரங்களில் அம்மன் எச்சரிக்கை உடலின் வழியாக வரும். திடீரென்று சோர்வு அதிகரிக்கும். ஓய்வு தேவைப்படுவது போல இருக்கும். ஒரு இடத்துக்கு போக மனமில்லை. ஒரு உணவை உடல் ஏற்காது. ஒரு பழக்கம் உன்னை உள்ளே இருந்து தள்ளும். தூக்கம் கெடும். இதயம் கனமாகும். தலை வலிக்கும். மனம் திடீரென்று கலங்கும். இவை எல்லாம் சில நேரங்களில் உடல் சொல்வது மட்டும் அல்ல, உன் உயிர்சக்தி உனக்கு தரும் எச்சரிக்கை. நீ அதை மதிக்காமல் தொடர்ந்து உன்னை தள்ளினால் சிறிய சைகை பெரிய பிரச்சனையாக மாறும். ஆரம்பத்தில் சோர்வு இருந்தது. பின்னர் உடல் முற்றிலும் வீழும். ஆரம்பத்தில் ஓய்வு கேட்டது. பின்னர் கட்டாய நிறுத்தம் வரும். ஆரம்பத்தில் ஒரு நாள் துயரம். பின்னர் நீண்ட மன அழுத்தம். அம்மன் சிறிய சைகையில் நிறுத்தினாள். நீ கேட்கவில்லை என்றால் வாழ்க்கை பெரிய இடைவெளியில் நிறுத்தும். இதுதான் விளைவு. என் தங்கமே, அம்மன் எச்சரிக்கையை மீறினால் இன்னொரு விளைவு, பழைய கர்ம பாடம் மீண்டும் திரும்பும். ஏற்கனவே உன்னை காயப்படுத்திய வகை மனிதர் மீண்டும் வாழ்க்கையில் வருவார். ஏற்கனவே உன்னை உடைத்த நிலைமையே வேறு முகத்தில் திரும்பும். ஏற்கனவே நீ விழுந்த குழியிலேயே மீண்டும் கால் வைக்கும். ஏன் தெரியுமா? பாடம் கற்றுக்கொள்ளப்படவில்லை. தெய்வம் காட்டிய சைகை புரியப்படவில்லை. ஆகவே வாழ்க்கை அதே உண்மையை இன்னும் தெளிவாக மீண்டும் கற்றுக் கொடுக்கும். சிலர் இதை, என் வாழ்க்கையில் ஏன் இதே மாதிரி மனிதர்கள் மட்டும் வருகிறார்கள் என்று கேட்பார்கள். காரணம் பல நேரங்களில் ஒரே மாதிரி மனிதர்கள் வருவதல்ல. நாம் ஒரே மாதிரி எச்சரிக்கைகளை மீண்டும் மீண்டும் புறக்கணிப்பது. அப்படியென்றால் தெய்வம் இன்னும் வலிமையான கண்ணாடியை நமக்கு முன் நிறுத்தும். அந்த கண்ணாடியில் நம் தேர்வு தெளிவாக தெரியும் வரை பாடம் தொடரும். என் தங்கமே, எச்சரிக்கையை கேட்காமல் இருப்பது பல முறை சுயமரியாதையை காயப்படுத்தும். உளம் இது போதும் என்று சொல்லும். ஆனால் நீ தாங்கிக் கொண்டே இருப்பாய். அவர் மாறுவார் என்று. இது கடந்து போய்விடும் என்று. நான் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள்கிறேன் என்று. இப்படி நீ உன் எல்லையை மீறிக்கொண்டே போனால், வெளியிலிருந்து யாராவது உன்னை காயப்படுத்துவதற்கு முன் நீ உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ள ஆரம்பிப்பாய். உன் கண்ணீர் சாதாரணமாகிவிடும். உன் வலி வழக்கமாகிவிடும். உன் அவமானம் சுமார்தான் என்று தோன்றும். இது மிகவும் ஆழமான வீழ்ச்சி. ஏனெனில் மனிதன் தன்னை மதிக்காத இடத்தில் தெய்வம் தொடர்ந்து எச்சரித்தாலும் அவன் குரல் கேட்கப்பட மாட்டாது. அதனால்தான் அம்மன் சில நேரங்களில் மிக பெரிய உடைச்சலை அனுமதிப்பாள். ஏன் தெரியுமா? சிறிய வலியில் நீ விலகவில்லை. ஆகவே பெரிய உண்மையில் நீ விழிக்க வேண்டும். என் தங்கமே, இதை தவறாக புரிந்து கொள்ளாதே. அம்மன் கோபத்தில் உன்னை தள்ள மாட்டாள். ஆனால் நீ எச்சரிக்கையை தொடர்ந்து மீறினால், சில நேரங்களில் அவள் உன் தேர்வின் விளைவுகளை உனக்கு காட்ட அனுமதிப்பாள். அதுதான் தெய்வ தண்டனை போலத் தோன்றும். உண்மையில் அது விளைவின் கண்ணாடி. நீ நெருப்பை தொடாதே என்று சொல்லப்பட்டது. நீ தொட்டாய். இப்போது வெப்பம் எரிக்கிறது. நெருப்பு உன்னை வெறுத்ததாலா? இல்லை. அதன் தன்மை அப்படித்தான். அதுபோலவே சில மனிதர்கள், சில முடிவுகள், சில சூழ்நிலைகள் அவை காயப்படுத்தும் தன்மை உடையவை. தெய்வம் முன்பே எச்சரித்தது. நாம் கேட்கவில்லை. பின்னர் காயம் வந்தது. அந்த காயம் தண்டனை அல்ல, உண்மையை அனுபவமாக மாற்றிய பாடம். என் தங்கமே, எச்சரிக்கையை கேட்காமல் இருந்தால் மனம் பல நேரங்களில் குற்ற உணர்வில் மூழ்கும். நான் அப்போது கேட்டிருக்கலாமே. அந்த நாள் உள்ளம் சொன்னதை ஏன் மதிக்கவில்லை? என்னாலேயே இது வந்தது. இந்த எண்ணங்கள் உன்னை இன்னும் உடைக்கலாம். ஆனால் அங்கேயும் அம்மன் உன்னை விட மாட்டாள். அவள் சொல்வது என்ன தெரியுமா? காயம் வந்தது. இப்போது உண்மையை புரிந்து கொள். ஆனால் உன்னை நீ வெறுக்காதே. தவறு செய்ததற்காக மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை அழிக்க கூடாது.
அதனால் தான் தெய்வம் பாடம் தரும். அவமானத்தில் மூழ்கச் செய்ய அல்ல, விழித்தெழச் செய்ய. நீ ஏமாந்தாயா? இனி உன் உள்ளக்குரலை மதிக்க கற்றுக்கொள். நீ தவறான பாதையில் நடந்தாயா? இனி சைகையை நம்ப கற்றுக்கொள். நீ வலித்தாயா? இனி உன் எல்லையை காப்பாற்ற கற்றுக்கொள். இதுவே அருள் மீண்டும் திறக்கும் கதவு. என் தங்கமே, அம்மன் எச்சரிக்கையை மதிக்காத வாழ்க்கை மெதுவாக உள்ளுணர்வை மங்கச் செய்கிறது. ஆரம்பத்தில் உன் மனம் தெளிவாக உணர்ந்தது. பின்னர் நீ அதை மீறினாய். மீண்டும் மீண்டும் மீறினாய். அப்போது உன் உள்ளத்தின் சத்தம் குறையத் தொடங்கும். ஏனெனில் நீ அதை கேட்க தயார் இல்லை. இது மிக பெரிய இழப்பு. வெளிப்புற பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். உறவை இழந்தால் காலம் மாற்றலாம். வாய்ப்பை இழந்தால் வேறு வாய்ப்பு வரலாம். ஆனால் உன் உள்ளத்தின் தெய்வ குரலை கேட்கும் திறன் மங்கிவிட்டால் அது வாழ்க்கையின் திசையையே குழப்பிவிடும். அதனால்தான் இன்று முதல் நீ உன் உள்ள அமைதியை மிகவும் மதிக்க வேண்டும். உன் மனம் காரணமில்லாமல் ஒரு இடத்தில் சிக்கித் துடித்தால் நின்று கேள். உன் உடல் திடீரென்று எதிர்க்கிறதா? கவனிக்க. உன் பிரார்த்தனையில் மீண்டும் மீண்டும் ஒரு பெயர், ஒரு விஷயம், ஒரு பாதை குறித்த கலக்கம் வருகிறதா? அதை லேசாக எடுத்து கொள்ளாதே. என் தங்கமே, இன்னும் ஒரு உண்மை. அம்மன் எச்சரிக்கை வந்தும் கேட்காமல் இருந்தால் வாழ்க்கை சில நேரங்களில் மிக பெரிய சத்தத்தில் நிறுத்தும். நீயே நின்றிருக்க வேண்டிய இடத்தில் நிற்கவில்லை என்றால் சூழ்நிலை உன்னை நிறுத்தும். நீ விலக வேண்டிய மனிதரிடமிருந்து விலகவில்லை என்றால் பெரிய உடைச்சல் உன்னை பிரிக்கும். நீ ஓய்வு எடுக்கவில்லை என்றால் உடல் கட்டாய ஓய்வு தரும். நீ தவறான பாதையை விட்டுவிடவில்லை என்றால் கதவு தானாக மூடப்படும். நீ மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசினால் உறவு முறியும். நீ உண்மையை ஏற்க வேண்டிய நேரத்தில் மறுத்தால் வாழ்க்கை கண்ணீரால் உணர்த்தும். இதுதான் கடினமான அருள். மென்மையான சைகையை நீ கேட்கவில்லை. ஆகவே இப்போது கூர்மையான அனுபவம் வந்திருக்கிறது. ஆனால் இதிலும் கருணை இருக்கிறது. ஏனெனில் இந்த பெரிய இடைநிறுத்தம் இன்னும் பெரிய நாசத்தை தடுக்க வந்திருக்கலாம். என் தங்கமே, இதற்கெல்லாம் நடுவில் மிக முக்கியமானது பயம் வேண்டாம். எச்சரிக்கையை மீறினாய் என்றால் முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. தவறான முடிவு எடுத்தாய் என்றால் அருள் விலகிவிட்டது என்று அர்த்தமில்லை. காயம் வந்தது என்றால் அம்மன் கோபப்பட்டாள் என்று அர்த்தமில்லை. இல்லை. இப்போது தான் நீ அவளது குரலை ஆழமாக அறியப் போகிறாய். சில பாடங்கள் சொல்வதால் கற்றுக்கொள்ளப்படாது. சில உண்மைகள் அனுபவத்தால் தான் எலும்புக்குள் சென்று நிற்கும். இப்போது நீ காயம் வழியாக விழித்திருக்கிறாயா? அப்படியென்றால் அதுவே திருப்புமுனை. இனி உன் உள்ளம் சொல்வதை மதிக்க ஆரம்பி. இனி எல்லாரையும் நம்பி ஓடாதே. இனி தெய்வம் தரும் சிறிய சைகையையும் புறக்கணிக்காதே. இனி உன் உடலை தள்ளாதே. இனி உன் மன அமைதியை விற்று எந்த உறவையும் காப்பாற்றாதே. இனி உன் ஆன்மாவை துரோகம் செய்யாதே. என் தங்கமே, இன்று உன் உள்ளத்தில் இந்த நிச்சயம் பிறக்கட்டும். அம்மன் எச்சரிக்கை பயமுறுத்த வருவது இல்லை, பாதுகாக்க வருவது. நான் அதை கேட்காமல் இருந்தால் வாழ்க்கை எனக்கு காயம் வழியாக கற்றுத்தரும். ஆனால் அந்த காயத்திலும் அருள் இருக்கும். அந்த உடைச்சலிலும் விழிப்பு இருக்கும். அந்த இழப்பிலும் காப்பு இருக்கும். நான் இப்போது முதல் சைகையை மதிப்பேன். என் உள்ளம் அமைதியிழந்தால் நின்று கேட்பேன். என் உடல் சோர்ந்தால் ஓய்வெடுப்பேன். என் மனம் ஒரு மனிதரிடம் தள்ளிச் செல்லாமல் பின்னோக்கி இழுத்தால் அந்த உணர்வை மதிப்பேன். பிரார்த்தனையில் மீண்டும் மீண்டும் கலக்கம் வந்தால் அதை தெய்வ நினைவூட்டலாக ஏற்றுக்கொள்வேன். நான் இனி காயம் வந்த பின் மட்டும் புரிந்து கொள்ளும் மனிதன் ஆக மாட்டேன். காயம் வருவதற்கு முன் தெய்வ குரலை அறியும் மனிதன் ஆகுவேன். என் தங்கமே, நீ ஏற்கனவே சில எச்சரிக்கைகளை புறக்கணித்து காயம் அடைந்திருந்தாலும் இன்று உன் மீது குற்றம் சுமத்த வரவில்லை இந்த வார்த்தைகள். உன்னை விழிக்கச் செய்ய வருகிறேன். உன் உள்ளத்தில் இன்னும் அந்த தெய்வ ஒளி உயிரோடு இருக்கிறது. இன்னும் உன் பெயரைச் சொல்லாமல் உனக்காக அம்மன் காத்திருக்கிறாள். இன்னும் அவள் சைகை தருகிறாள். இன்னும் அவள் உன் நெஞ்சைத் தொடுகிறாள். இன்னும் அவள் இந்த முறை கேள் என் குழந்தே என்று அழைக்கிறாள். நீ கேள். நீ நில். நீ உணர். நீ மதித்து நட.
அப்போது பல காயங்கள் வருவதற்கு முன்பே விலகும். பல தவறுகள் கதவிலேயே நிற்கும். பல தீமைகள் நெருங்க முடியாமல் போகும். ஏனெனில் என் தங்கமே, தாயின் எச்சரிக்கையை மதிக்கும் குழந்தை வழி தவறினாலும் சீக்கிரம் திரும்பிவிடும். தாயின் குரலை மீண்டும் அறிந்த ஆன்மா இருளில் நீண்ட நேரம் தங்காது. இன்று முதல் உன் உள்ளத்தின் சிறிய சத்தத்தையும் லேசாக எடுத்து கொள்ளாதே. அதில் அம்மன் இருக்கலாம். உன் இதயத்தின் துடிப்பில் கூட அவள் எச்சரிக்கை இருக்கலாம். உன் கண்ணீரின் உப்பில் கூட அவள் கருணை இருக்கலாம். உன் தடுமாற்றத்தின் நடுவிலும் அவள் காப்பு இருக்கலாம். கேள் என் தங்கமே, தெய்வம் மெதுவாகச் சொல்வதை கேள். ஏனெனில் அந்த மென்மையான குரலை மதித்தால் வாழ்க்கை கடினமாக கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. என் தங்கமே, அம்மன் எச்சரிக்கை வந்தும் நாம் கேட்காமல் போகும் தருணங்களில் சில நேரங்களில் அது நம் அகந்தையின் காரணமாக இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் மனம் தெய்வம் சொல்வதை மெலிதாக கேட்டுவிடும். நான் இந்த மனிதரை மாற்றிவிடுவேன் என்று நம்பும் பிடிவாதம் உள்ளம் காட்டும் அபாயத்தை பார்க்காது. இது என் ஆசை, இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் மனம் அருளின் திசையை மறந்துவிடும். ஆனால் வாழ்க்கை ஒரே ஒரு உண்மையை மட்டுமே மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும். ஆசை மட்டும் பாதையை காப்பாற்றாது. அன்பு மட்டும் மனிதரை மாற்றாது. நம்பிக்கை மட்டும் விஷமத்தை மருந்தாக்காது. தெய்வம் தரும் உள்ளுணர்வு, தெளிவு, எச்சரிக்கை இவைகளோடு சேர்ந்தால் தான் ஆசையும் நன்மை தரும். அன்பும் அமைதி தரும். நம்பிக்கையும் காப்பு தரும். இல்லையெனில் அதே விஷயங்கள் நம்மை சோதிக்கும் கருவியாக மாறிவிடும். என் தங்கமே, சில நேரங்களில் அம்மன் எச்சரிக்கை ஒரு கதவை மூடுவதால் வரும். நீ மிக விரும்பிய வேலை திடீரென்று தள்ளி போகலாம். நீ நம்பிய உறவு காரணமில்லாமல் உடைந்து போகலாம். நீ எதிர்பார்த்த பயணம் ரத்து ஆகலாம். நீ திட்டமிட்ட விஷயம் கடைசி நேரத்தில் நின்றுவிடலாம். அப்போது மனம் உடனே வருந்தும். ஏன் இப்படி நடந்தது என்று கேட்கும். நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்தும் ஏன் என்று துயரப்படும். ஆனால் சில மூடிய கதவுகள் தண்டனை அல்ல, அவை காப்பு. சில தாமதங்கள் தோல்வி அல்ல, அவை தெய்வ திசை மாற்றம். சில பிரிவுகள் இழப்பு அல்ல, அவை உயிரை காப்பாற்றும் பிரிவு. சில தடைகள் சாபம் அல்ல, அவை பின்னர் வரும் பெரிய நாசத்திலிருந்து காத்து கொள்ளும் சுவர். இதை புரிந்து கொள்ளாமல் நாம் அந்த மூடிய கதவை உடைக்க முயற்சித்தால் தான் காயம் வரும். அதனால் அம்மன் மூடிய கதவை வலுக்கட்டாயமாக திறக்க நினைக்கும் ஒவ்வொரு முறையும் இதன் பின்னால் என்னை காக்கும் காரணம் இருக்கிறதா என்று உள்ளத்தில் கேட்க கற்றுக்கொள். என் தங்கமே, எச்சரிக்கையை புறக்கணிப்பதால் வரும் இன்னொரு விளைவு தேவையற்ற மனிதர்களுக்கு நம் சக்தியை ஒப்படைத்துவிடுவது. சிலர் நம் வாழ்க்கையில் உதவ வரமாட்டார்கள். அவர்கள் வருவது சோதிக்க. அவர்கள் வருவது நம் எல்லையை தெரிந்து கொள்ள. அவர்கள் வருவது நம் பலவீனங்களை வாசித்து பயன்பெற. ஆனால் அம்மன் முன்பே சைகை தருவாள். அவர்களுடன் பேசும்போது உள்ளம் சோர்வடையும். அவர்களின் வார்த்தைகளில் இனிமை இருந்தாலும் இதயத்தில் நம்பிக்கை வராது. அவர்களுடன் இருந்த பின் உன் உயிர்சக்தி குறையும். அவர்கள் அருகில் இருந்தால் மன அமைதி கரையும். இவை எல்லாம் மிக பெரிய அடையாளங்கள். ஆனாலும் சில நேரங்களில் தனிமை, அன்புக்கான ஏக்கம், ஆதரவுக்கான தேவை அல்லது உடனடி உதவி என்ற காரணங்களால் நாம் அந்த மனிதர்களை பிடித்து கொள்கிறோம். அப்போது தான் விளைவு தொடங்கும். அவர்கள் உன் நேரத்தை எடுப்பார்கள். உன் பணத்தை இழப்பார்கள். உன் நம்பிக்கையை உடைப்பார்கள். உன் தன்னம்பிக்கையை குறைப்பார்கள். பின்னர் உன்னை காலியாக விட்டுச் செல்வார்கள். இதெல்லாம் நடந்த பிறகு தான் நாம் புரிந்துகொள்வோம், அம்மன் ஏற்கனவே எனக்கு உள்ளத்தில் எச்சரிக்கை தந்திருந்தாள். என் தங்கமே, நீ ஒருபோதும் மறந்து விடக்கூடாத ஒரு உண்மை இருக்கிறது. தெய்வ எச்சரிக்கை என்றால் அது எப்போதும் போகவில்லை என்று மட்டும் அர்த்தமல்ல. சில நேரங்களில் அது இப்போதே செய் என்றும் இருக்கும். நாம் அதையும் தவறவிடுகிறோம். ஒரு நல்ல மனிதரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உள்ளம் சொல்வது எச்சரிக்கைதான். உடலை கவனிக்க வேண்டும் என்று மனம் துடிப்பது எச்சரிக்கைதான். வீட்டில் சண்டை அதிகரிக்கிறது, இப்போது அமைதி கொண்டு வர வேண்டும் என்று உள்ளம் அழைப்பது எச்சரிக்கைதான்.
ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது, பயத்தை விட்டு முன்னேறு என்று தெய்வம் தள்ளுவது கூட எச்சரிக்கைதான். ஆனால் நாம் தாமதித்தால் நல்ல நேரம் கையில் இருந்து நழுவும். ஆகவே அம்மன் எச்சரிக்கை என்றால் அது தீமை விலகும் அழைப்பு மட்டும் அல்ல. சில நேரங்களில் அது நன்மையை தழுவும் அவசர அழைப்பு. நீ அதை கேட்காமல் இருந்தால் காப்பை மட்டும் அல்ல, அருளால் வந்த வாய்ப்பையும் இழக்கலாம். என் தங்கமே, பலருக்கு ஒரு தவறான எண்ணம் உண்டு. நான் அதிகம் பிரார்த்தனை செய்கிறேன், அதனால் என்னால் தவறு நடந்தாலும் அம்மன் காப்பாற்றிவிடுவாள் என்று. ஆம், அவள் காப்பாற்றுவாள். ஆனால் பிரார்த்தனை செய்தவன் எச்சரிக்கையை மதிக்க வேண்டும். பூஜை செய்தவன் உள்ளத்தை கேட்க வேண்டும். தீபம் ஏற்றியவன் தன் நிழலையும் கவனிக்க வேண்டும். வெறும் வழிபாடு மட்டும் போதாது, வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளும் பணிவு வேண்டும். இல்லையெனில் வழிபாடு பழக்கமாகி விடும், அருள் உணர்வு விழிக்காது. பலர் கோவிலுக்கு போகிறார்கள், மந்திரம் சொல்கிறார்கள், விரதம் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை முடிவுகளில் அதே பழைய பிடிவாதம், அதே தவறான மனிதர்கள், அதே காயப்படுத்தும் பழக்கங்கள், அதே சுயவஞ்சகம். அப்போது பிரார்த்தனை காப்பாற்ற வேண்டுமென்றாலும் மனம் கதவை திறக்காது. அதனால்தான் அம்மன் உன்னிடம் இன்று கேட்பது பூஜை அதிகமா செய்தாய் என்று அல்ல, நான் கொடுத்த சைகையை மதித்தாயா என்பதே. என் தங்கமே, எச்சரிக்கையை மீறி வரும் துன்பத்தில் ஒரு மறைந்த அருள் உண்டு. அது நம்மை மென்மையாக மாற்றும். முன்பு நாம் வெளிப்புற அழகை கண்டு நம்பியிருந்தோம். இப்போது உள்ளத்தின் அதிர்வை உணர கற்றுக்கொள்கிறோம். முன்பு யாராவது இனிமையாக பேசினால் போதும் என்று நினைத்தோம். இப்போது வார்த்தைக்கு அப்பால் உள்ள சக்தியை பார்க்கிறோம். முன்பு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக தெரிந்தால் உடனே ஓட்டினோம். இப்போது அது அமைதி தருகிறதா என்று கேட்கிறோம். முன்பு உடல் சோர்வை புறக்கணித்தோம். இப்போது உடல் பேசும் மொழியை மதிக்கிறோம். இந்த மாற்றம் மிக பெரியது. இது சாதாரண அறிவு அல்ல, இது காயத்தால் பிறந்த ஞானம். அந்த ஞானம் பிறந்துவிட்டால் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. நீயும் பழைய மாதிரி இருக்க மாட்டாய். அதுவே அம்மன் காயத்தை கூட அருளாக மாற்றும் தருணம். என் தங்கமே, நீ எப்போதாவது ஏன் நான் எச்சரிக்கையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைத்தால் அதற்கும் காரணம் உண்டு. சில நேரங்களில் பயம் அதிகமிருந்தால் உள்ளத்தின் குரல் கேட்காது. சில நேரங்களில் ஆசை அதிகமிருந்தால் சைகை தெளிவாக தெரியாது. சில நேரங்களில் தனிமை அதிகமிருந்தால் தவறான மனிதரையும் அருளாக நாமே நினைத்து விடுவோம். சில நேரங்களில் காயப்பட்ட இதயம் ஆபத்தையே ஆறுதலாக தவறாக படித்து கொள்ளும். அதனால் தான் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் நேரம் அவசியம். மௌனம் அவசியம். தனிமையில் அமர்ந்து கேட்பது அவசியம். பிரார்த்தனைக்கு பின் ஓடாமல் சிறிது நேரம் அமைதியாக இருப்பது அவசியம். ஏனெனில் அம்மன் பெரும்பாலும் சத்தத்தில் பேச மாட்டாள், அமைதியில் பேசுவாள். மனம் அமைதியாக இல்லையெனில் அவள் குரல் அருகில் இருந்தும் நமக்கு கேட்காது. என் தங்கமே, சில எச்சரிக்கைகள் கனவில் வரும். சிலர் அதை புறக்கணிக்கிறார்கள். அது ஒரு சாதாரண கனவு என்று விடுகிறார்கள். எல்லா கனவுகளும் தெய்வ சைகை அல்ல. ஆனால் சில கனவுகள் வேறுபட்டவை. விழித்த பிறகும் அதன் உணர்வு உடலில் நீடிக்கும். ஒரு மனிதரை பற்றிய கனவு மீண்டும் மீண்டும் வரும். ஒரு பாதை பற்றிய குழப்பம் ஒரே மாதிரியாக தோன்றும். ஒரு இடம், ஒரு நிறம், ஒரு சின்னம் தொடர்ந்து தோன்றும். இவை எல்லாம் கவனிக்க வேண்டியவை. அதை பார்த்து உடனே பயப்பட வேண்டாம். ஆனால் அலட்சியப்படுத்தவும் கூடாது. அம்மன் பல வழிகளில் பேசுவாள். மனம் ஏற்காதபோது கனவு வழியாக சொல்லுவாள். பகலில் நாம் மறுக்கும் உண்மையை இரவில் ஆன்மாவிடம் காட்டுவாள். இதை உணர்ந்தவன் வாழ்க்கையை மென்மையாக நடத்துவான். இதை சிரித்து தள்ளியவன் பின்னர் அனுபவத்தில் கற்றுக்கொள்வான். என் தங்கமே, உன் வீட்டு அமைதி குலையும் முன்பே கூட எச்சரிக்கை வரும். காரணமில்லாத சண்டைகள், சிறிய விஷயத்தில் அதிக கோபம், பொருட்கள் உடைதல், தூக்கம் கெடுதல், வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மனம் கனத்தல், ஒரே விஷயம் மீண்டும் மீண்டும் தள்ளிப்போதல், திடீரென செலவுகள் அதிகரித்தல். இவை எல்லாம் சில நேரங்களில் வெறும் சம்பவங்கள் மட்டும் அல்ல, வீட்டின் சக்தி சமநிலை குலைகிறது என்ற அடையாளம்.
அப்போது உடனே கவனிக்க வேண்டும். வார்த்தைகளை சுத்தப்படுத்த வேண்டும். கோபத்தை குறைக்க வேண்டும். பிரார்த்தனை அதிகரிக்க வேண்டும். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். தீபம் ஏற்ற வேண்டும். நன்றி சொல்ல வேண்டும். தேவையற்ற மனிதர்களின் வருகையை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் அந்த சிறிய கலக்கம் பெரிய குடும்ப பிளவாக மாறும். அம்மன் எச்சரிக்கையை மதித்த வீடு விரைவில் குணமாகும். மதிக்காத வீடு சுமையை சுமந்து கற்றுக்கொள்ளும். என் தங்கமே, இன்று உன் மனதில் இதை பதித்து வை. தெய்வம் ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது. ஆனால் தெய்வம் தரும் சைகையை நாம் நம்முடைய ஆசைக்கு ஏற்றபடி திரித்து வாசித்தால் அதுதான் பிரச்சனை. அவர் கொஞ்சம் கோபக்காரர் தான், ஆனாலும் நல்லவர் என்று நாமே காரணம் தேடுகிறோம். இந்த வேலை கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது, ஆனாலும் பணம் கிடைக்கும் என்று நாமே சமாதானப்படுத்துகிறோம். என் உடல் சோர்வாக இருக்கிறது, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தள்ளலாம் என்று நாமே துரோகம் செய்கிறோம். இந்த சுயவஞ்சகமே பல துன்பங்களின் வேராக இருக்கிறது. அம்மன் சொன்னதை விட நம் ஆசை சொல்வதை கேட்கும் தருணமே வீழ்ச்சியின் தொடக்கம். ஆகவே உண்மையை நேராக பார்க்கும் துணிவு வேண்டும். இனிமையாகத் தோன்றுவது எல்லாம் அருள் அல்ல. உடனடி நிம்மதி தருவது எல்லாம் நன்மை அல்ல. தாமதமாக வந்தாலும் அமைதி தருவது தான் உண்மையான அருள். என் தங்கமே, இப்போதே நீ ஒரு முடிவு எடு. இனிமேல் உன் உள்ளம் இல்லை என்று சொன்ன இடத்தில் நீ உடனே நின்று விட வேண்டும். உன் இதயம் கனமாகும் மனிதரிடம் நீ எல்லை வைக்க வேண்டும். உன் உடல் எதிர்க்கும் பழக்கத்தை நீ மெதுவாக விட்டுவிட வேண்டும். உன் பிரார்த்தனையில் மீண்டும் மீண்டும் கலக்கம் தரும் முடிவை நீ மறுபடியும் ஆராய வேண்டும். யாரோ உன்னை அவசரப்படுத்தினால் அதுவே எச்சரிக்கை என்று நினை. அருள் அவசரப்படுத்தாது. அருள் தெளிவு தரும். பயம் தள்ளும். ஆசை இழுக்கும். ஆனால் அம்மன் வழி அமைதியாக அழைக்கும். அதை உணர கற்றுக்கொள். அந்த அழைப்பை ஒருமுறை சரியாக அறிந்துவிட்டால் நீ எளிதாக ஏமாற மாட்டாய். யாருடைய முகமூடியும் நீண்ட நாள் உன்னிடம் வேலை செய்யாது. எந்த தவறான கதவும் உன் வாழ்க்கையில் நீண்ட நேரம் திறந்து நிற்காது. என் தங்கமே, நீ கடந்த காலத்தில் எத்தனை முறை எச்சரிக்கையை மீறி அழுதிருந்தாலும் இன்று முதல் அது உன் பலவீனம் இல்லை. அது உன் பயிற்சி. அது உன் விழிப்பு. அது உன் ஆன்மாவின் தேர்ச்சி. ஏமாற்றம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை கூர்மையாக்கியது. காயம் உன்னை சிதைக்கவில்லை, அது உன் உள்ளுணர்வை ஆழப்படுத்தியது. இழப்பு உன்னை காலி செய்யவில்லை, அது தேவையற்றதை எடுத்துச் சென்றது. இப்போது நீ பழைய மாதிரி இல்லையே என்ற உணர்வு உனக்கு வந்தால் பயப்படாதே. அது குளிர்ந்த இதயம் அல்ல. அது தெளிவான இதயம். அது யாரையும் வெறுக்கும் மனம் அல்ல. அது தன்னை காக்க கற்றுக்கொண்ட ஆன்மா. அது அருளை உண்மையாக அறியத் தொடங்கிய உள்ளம். என் தங்கமே, இன்று இரவு உன் உள்ளத்தில் மெதுவாக சொல்லிக்கொள். அம்மா, நான் உன் எச்சரிக்கையை இனி லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். என் ஆசை என் கண்களை மூடியிருந்த இடங்களில் நீ என் உள்ளத்தை திற. என் பயம் என் காதுகளை மூடியிருந்த இடங்களில் நீ உன் குரலை தெளிவாக்கு. நான் தவறான மனிதரை நன்மை என்று எண்ணிய இடங்களில் நீ உண்மையை காட்டி விளக்கு. நான் என்னையே துரோகம் செய்த இடங்களில் மீண்டும் என்னை என்னிடமே திருப்பி வை. நான் ஓட வேண்டியதில்லை என்ற இடத்தில் ஓடியிருந்தால் என்னை நிறுத்து. நான் நிற்கக்கூடாத இடத்தில் நின்றிருந்தால் என்னை நகர்த்து. நான் இழந்ததை பற்றி அழுவதை விட நீ காத்ததை பற்றி நன்றி சொல்லும் ஞானம் தா. இந்த உள்ள பிரார்த்தனை உன் சக்தியை மாற்றும். இதன் பின் வரும் சைகைகள் இன்னும் தெளிவாக தெரியும். என் தங்கமே, நினைவில் வை. அம்மன் எச்சரிக்கை வந்தும் கேட்காமல் இருந்தால் விளைவு வரும். ஆனால் அதுவே முடிவு அல்ல. அந்த விளைவு ஒரு சுவர் அல்ல. அது ஒரு திருப்பம். அந்த காயம் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு விழிப்பு. அந்த உடைச்சல் ஒரு சாபம் அல்ல. அது உண்மைக்கான கதவு. இன்று முதல் நீ அந்த கதவின் முன் நிற்கிறாய். பழைய வழியில் மீண்டும் செல்ல வேண்டாம். கண்ணீர் கற்ற பாடத்தை மறந்துவிட வேண்டாம். உன் உள்ளம் ஏற்கனவே தெரிந்த உண்மையை மீண்டும் மறுக்க வேண்டாம். நீ இப்போது அருளின் மொழியை கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொண்டிருக்கிறாய். அதுவே உன் புதிய பாதுகாப்பு. அதுவே உன் புதிய சக்தி.
அதுவே உன் புதிய வாழ்வு. இனி எச்சரிக்கை வந்தால் நீ நடுங்க வேண்டாம். கேள், உணர், மதித்து நட. அப்போது வாழ்க்கை கடினமாக கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் குறையும். அம்மன் மென்மையாக தொட்டாலே நீ புரிந்து கொள்வாய். அதுவே தாயின் உண்மையான ஆசீர்வாதம்.